Hi friends, welcome to Ragas kitchen friends. இன்னைக்கு வீடியோல சுவையான டீ கடை வெங்காய போண்டா எப்படி பண்ணலாம்ன்றதா friends பார்க்க போறோம். ரொம்ப சுலபமா சட்டுன்னு பண்ணிரலாங்க. இப்போ நம்ம இத செய்யிறதுக்கு நான் பெரிய சைஸ்ல இருக்க பெரிய வெங்காயம் 2 எடுத்து வச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். இத தோல் எடுத்துட்டு ரெண்டா கட் பண்ணிக்கோங்க. ரெண்டா கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நீல நீளமா கட் பண்ணிக்கோங்க. மெலிசா இந்த மாதிரி நீளமா கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரெண்டு வெங்காயத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீல நீளமா கட் பண்ணும்போது நல்லா டேஸ்டா இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கும். பாருங்க இந்த அளவுக்கு மெலிசா இருக்கணும். இப்போ எல்லா வெங்காயத்தையுமே கட் பண்ணி ஒரு மிக்சிங் பவுல்ல போட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவல் சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சமா நறுக்குன கொத்தமல்லியும் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் வந்துட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய் உபயோகப்படுத்தாம மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. நீங்க இதுக்கு பதிலா ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து நல்லா பொடியா நறுக்கி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ நம்ம கட் பண்ணி போட்ட வெங்காயம் எல்லாமே தனித்தனியாக உதிர்ந்துடும். அதில் இருக்க தண்ணியும் கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பிச்சிரும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. அதாவது 150 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே 3ல் 1 பங்கு அதாவது 50 கிராம் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் நான் இப்போ சேர்க்கலைங்க. எல்லாம் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கு அப்புறமா நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காய போண்டா வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக பண்ணலாங்க. இதை வந்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து கலந்து விட்டு எடுத்து போண்டா போடுறது ஒரு விதங்க. இன்னொரு விதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கட்டியாக மாவு பிசைஞ்சு உருண்டைகளாக பிடிச்சு நம்ம வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறது இன்னொரு விதம். ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாமே கலந்து விட்டாச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் வந்து பிசைஞ்சு விட்டுக்கிறேன். தண்ணி ஊற்ற வேண்டாங்க, தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா அடியில் இருக்க மாவோட சேர்த்து நல்லா கை வச்சு பிசையும் போது நம்மளுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நான் ஒரு 3 தடவை லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுருக்கேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நம்ம வெங்காய போண்டா பண்ணுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 2 சிட்டிக்கு அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு சேர்க்கும்போது இன்னுமே நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக நீங்கள் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி சோடா உப்பு சேர்க்கலை. இப்போது கையில் லைட்டாக ஈரம் பண்ணிக்கோங்க. ஈரம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். ரொம்ப அழுத்தி பிடிக்க வேண்டாங்க, லைட்டாக வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உள்ள வரைக்கும் நம்மளுக்கு மாவு நல்லா வேகும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். ரொம்ப சுலபமாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளார நம்ம இந்த வெங்காய போண்டா செஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி எல்லா உருண்டைகளுமே இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது ரொம்ப அழுத்தி உருண்டை பிடிச்சிட வேண்டாம், லைட்டாகவே பிடிச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் குறைவான தீயில வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க போண்டா ஒரு 4 போண்டா அதில் போட்டுக்கலாம். குறைவான தீயில வச்சு நம்ம வந்துட்டு இது பொரிக்கும் போது வெளியிலையும் நல்ல கலர் வருங்க, அதே மாதிரி உள்ளாரையும் நல்லா வெந்திருக்கும். நீங்கள் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வெளியில் மட்டும்தான் கலர் மாறும், உள்ளே வெந்திருக்காது, மாவாகவே இருக்கும். அதனால் கொஞ்சம் குறைவான தீயில வச்சு இது நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா பக்கமே நல்ல ஒரு பொன்னிறம் வரட்டும். பொன்னிறம் வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். இதில் மேல் பக்கம் இருக்க வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கலர் மாறி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்துருங்க. எல்லா பக்கமே லைட்டாக அப்படி திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் லைட்டாக திருப்பி விட்டு எல்லா சைடுமே நல்லா வெந்ததும் அதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். சட்டுன்னு ஏதாவது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்றப்போ கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். இது கூட வந்துட்டு தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லா பக்கமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. நம்ம இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். டேஸ்டியான ஆனியன் போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் வெங்காய போண்டா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதே அளவுகள் யூஸ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். சுவையான டீ கடை வெங்காய போண்டா ரெடி ஆயிடுச்சு. நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்குங்க, வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த வெங்காய போண்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.